வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய இந்த மிளகு ஜீரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. அதோட வாசனையே வந்து நல்லா சூப்பராக வருது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, உப்பு வந்து தேவையான அளவு, இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து அதில் வதக்கி விட்டுலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக விடுங்க. அதில் இருக்க சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் வரட்டும். அப்பப்போ வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்த பொடி வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.